Hi friends, welcome to UTM. UTM நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தை பத்தி தான். இது உங்களுக்கு அறத்துப்பால் அரசியல்ல வரக்கூடியது. ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தை கொடுத்திருப்பாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த அதிகாரங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருக்கக்கூடிய நியூ சிலபஸ்ல வரக்கூடிய அதிகாரங்கள் தான். அந்த 20 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா, அதுல வரக்கூடிய அதிகாரங்கள் தான். அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருக்குறள் அறிவோம் சீரீஸ்ல 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 17 அதிகாரங்கள் நம்ம முழுமையா முடிச்சிருக்கோம். 18வது அதிகாரமா இன்னைக்கு நம்ம பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தை பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா இதுல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த திருக்குறள் அறிவோம் பிளேலிஸ்டோட லிங்க் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும், இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குறளுக்கும் குறளுக்கான விளக்கம், சொற்பொருள், தொடைவிகற்பம், அணி இலக்கணம், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன திருக்குறள்ல நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே வந்து இந்த சீரீஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க முதல் குறளுக்குள்ள போலாம். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அதாவது அறத்தை உணர்ந்த மூத்த அறிஞர்கள். ஓகேங்களா? மூத்த அறிஞர்கள் அப்படின்றது வயதால் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா என்ன? பெரியாரை துணைக்கோடல் அப்படின்றது பெரியவர்களின், ஓகேங்களா, நம்மை விட பெரியவர்களின் துணையை நாம் கொள்வது. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும். நம்ம எந்த ஒரு தவறான வழியிலையோ இல்ல தவறான டிசிஷனையோ நம்ம எடுத்துட மாட்டோம். ஓகேங்களா? நம்மளை பேக் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஓகேங்களா? நம்மளை வந்து ஒரு தப்பான வழியில இல்ல ஒரு தப்பான காரியத்தை இல்ல ஒரு தப்பான டிசிஷனை எடுக்க விடாம நம்மளை கரெக்டா வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் நம்ம பின்னாடியே இருப்பாங்க. ஓகேங்களா? நம்மளை சுத்தியே இருப்பாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட பெரியோர்கள் அப்படின்றது வயதில் மூத்தவர்கள் அப்படின்ற அந்த பொருட்டு மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? வயதில் நம்மளோட இளவர்களாக இருக்கலாம், இல்ல ஒரு 2 வயசு முன்ன பின்னா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வயதில் அதாவது இந்த பெரியவர்கள் அப்படின்றத என்ன மீனிங்ல கொண்டு வராங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அறிவுடையவர்கள், அறிவில் நம்மை விட சிறந்தவர்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்றத நம்மளை விட இன்னும் சாதுரியமா அந்த நிலைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஏற்ப யார் வந்து அதை பெஸ்டா ஹேண்டில் பண்ணுவாங்க, அதை சாதுரியமா ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான அறிவு யாரிடம் இருக்கிறதோ அவர்களை பெரியார் என திருவள்ளுவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். ஓகேங்களா? ஸோ வெறுமனே வயதில் மூத்தவர்கள் மட்டும் பெரியவர்கள் அல்ல, வயதில் மூத்திருந்தாலும் சரி. ஓகேங்களா? அவர்கள் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ள வராங்க அப்படின்னா அப்ப அவங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பெரியாரை துணைக்கோடல் அப்படின்றது இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்ப மகாபாரதம் எப்பிக் எடுத்துக்கங்களேன். மகாபாரதம் எப்பிக்ல பார்த்தோம் அப்படின்னா பாண்டவர்களுக்கு வந்து யார் வந்து ஒரு துணையா சப்போர்ட்டா வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவை தான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? கிருஷ்ணர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாண்டவர்களுக்கு பேக் போனா இருந்து அவங்களுக்கு அந்த மகாபாரத போர்ல எல்லாமே வந்து அட்வைஸ் பண்றது எல்லாமே பண்ணுவார். நினைச்சு பாருங்க, கிருஷ்ணர் இல்லை அந்த சைட்ல, அப்ப பாண்டவர்கள் கதி என்ன இருக்கும்? அப்ப அவங்களை எப்படி வழி நடத்தணும், எந்த வழியிலெல்லாம் வழி நடத்தினா அவர்கள் அந்த வெற்றியை பெற முடியும். ஓகேங்களா? தர்மத்தின் வழி நிற்கிறார்கள் பாண்டவர்கள். அப்ப தர்மத்தின் வழி நிற்கும் போது தர்மம் ஜெயிக்க வேண்டும் அல்லவா? அப்ப அதை ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கும் ஒரு சில இப்படிதான் போகணும், நெளிவு சுழிவுன்றது இருக்கு இல்லையா? அப்ப அந்த நெளிவு சுழிவு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு பெரியாரை நாம் துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரியாராக தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க மகாபாரதத்துல கிருஷ்ணர் இருப்பாரு பாண்டவர்களுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு இதை தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியாரை துணைக்கோடல் அப்படின்ற அதிகாரத்துல நமக்கு திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கார். எப்படியெல்லாம் நீங்க இந்த பெரியாரின் துணையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் நமக்கு இந்த அதிகாரத்தில் நமக்கு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் பாருங்க. அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகையறிந்து அதனை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். ஓகேங்களா? அறத்தை உணர்ந்த மூத்த அறிஞர்களோட நட்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அவர்கள் எந்த வகையில் சிறந்தவர்கள் அப்படின்றது தெரிஞ்சு அவர்களுடைய நட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த வகையில் அது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அச்சீவ் பண்ணணும், எந்த வகையில் போய் அவங்கள்ட்ட நம்ம ரீச் பண்ண முடியும், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்து அந்த வழிகள் எல்லாம் கண்டறிந்து நீங்கள் அவர்களில்
அவர்கள் கூட நட்பாகி கொள்ள வேண்டும். ஓகேங்களா? நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம தான் அந்த வேலையை செய்யணும். அவங்க வந்து தம்பி வாப்பா நான் அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்லாம் சேர மாட்டாங்க. ஓகேங்களா? நமக்கு நல்லது வேணும், நம்ம வந்து நல்ல வழியில போகணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் அந்த வழியை தேடி கண்டுபிடிச்சு அந்த மூத்த அறத்தை உணர்ந்தவர்கள். ஓகேங்களா? அதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? நீங்க எந்த விஷயத்தையும் செஞ்சாலும் அறத்தை தவிர்த்து செஞ்சிடவே முடியாது. அறத்தை உணர்ந்த மூதறிஞர்களோட நட்பை தான் நாம் பெற வேண்டும். ஓகேங்களா? அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை. கேண்மைனா என்ன? நட்பு. கேண்மைனா நட்பு. திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல். ஓகேங்களா? அறன்னா என்ன? நல்ல வினைகள் தான் அரண். ஓகேங்களா? அரண் அறிந்து நல்வினைகளை அறிந்து தெரிந்து இருக்கக்கூடிய முதிர்ந்த அறிவுடையவர். முதிர்ந்த அறிவுடையவர்னா அறிவுல முதிர்ந்தவர்கள். ஓகேங்களா? நாட் ஒன்லி வயதுல முதிர்ந்தவர்கள் மட்டும் கிடையாது, வயதுல முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், இல்ல அறிவில் முதிர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இங்க மெயின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அறிவில் முதிர்ந்தவர்களாகத்தான் நமக்கு இந்த இடத்துல பெரியாரை நாம் துணை கொள்ள வேண்டும். கேண்மை. கேண்மைனா என்ன? உறவு, நட்பு. திறன் அறிந்து, கூறுபாடு தெரிந்து, ஆராய்ந்து. தேர்ந்துன்னா என்ன? ஆராய்ந்து அவர்களுடைய நட்பை நாம் கொள்ள வேண்டும். இதுல சொற்பொருள் பார்த்துட்டோம். இதுல வந்து தொடை விருப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, ஆல்ரெடி நம்ம தொடை விருப்பங்கள் பத்தி டீட்டெயில்டா சொல்லியிருக்கோம். அதற்கான யாப்பிலக்கணம் கிளாஸ் நடத்திருக்கோம். அதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது போக வந்து தொடை விருப்பங்கள் எந்தெந்த சீர் எந்தெந்த எழுத்து பொருந்தி வந்துச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி மோனை, எந்த மாதிரி எதுகை, எந்த மாதிரி ஏய்பு அப்படின்றதையும் நம்ம உங்களுக்கு முதல் 8 அதிகாரங்கள்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ முதல் சீர்லையும் 3வது சீர்லையும் முதல் எழுத்து ஒன்றி வருது. ஓகேங்களா? அப்போ இது என்ன மாதிரி மோனை அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதென்ன வந்து பார்த்தீங்கன்னா முதல் அடியிலையும் 2வது அடியிலையும் 2வது எழுத்து ஒன்றி வருது. அப்போ இது என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி எதுகை. அதே மாதிரி பாருங்க, முதல் அடியிலையும் 2வது அடியிலையும் கடைசி எழுத்து ஒன்றி வருது. அப்ப அடி இயைபு. ஓகேவா? ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாமா? உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொளல். உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொளல். அதாவது வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நமக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த விஷயம் நடந்து போச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றதுல 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வருமுன் நமக்கு ஒரு விஷயம், ஒரு துன்பங்கள் வரப்போகுது அப்படின்னா அதை முன்னாலேயே வந்து இந்த மாதிரி வழியில நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு துன்பம் வந்து சேரும்ன்றதை அறிஞ்சு அதற்கேற்றாப்புல நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கணும். ஓகேங்களா? துன்பத்தை நமக்கு தேடிக்கொள்ளும் வகையில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அப்ப இப்படி இந்த வழியில போனோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற அந்த விளைவுகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ற போல் தான் நம்ம நடக்கணும். இன்கேஸ் நமக்கு ஒரு பெரியார் சப்போர்ட் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இருக்காங்க, நமக்கு வந்து ஒரு மென்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? வந்துள்ள துன்பத்தை போக்கி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா, ஓகேவா, இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா நான் பண்ண தப்புனால இன்னைக்கு நான் துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், ஓகேவா, இதுல இருந்து நான் வெளியே வரணும். அப்ப ஒரு மென்டர் இருந்தாங்கன்னா, என்ன மென்டர்னா என்ன? ஒரு ஆலோசகர், ஓகேங்களா, ஒரு கைடன்ஸ், ஓகேங்களா, நமக்கு கைட் பண்றவங்க, அறிவுரைகள் சொல்லுபவர்கள், ஓகேங்களா, அவங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நமக்கு வந்திருக்கக்கூடிய துன்பத்தை போக்கி நமக்கு மேலும் துன்பம் வராமல், ஓகேங்களா, செஞ்சுட்ட துன்பம் வந்துருச்சு, ஓகேவா, வந்த துன்பத்தை உன்னிடமிருந்து போக்கவும் மேலும் துன்பம் உன்னை நெருங்காமலும் காக்க உள்ளவர்கள் யார்? அப்படிப்பட்ட பெரியோர்கள் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரியோர்களை நாம் துணையாக கொள்ள வேண்டும். அப்படி நாம் துணையாக கொண்டோம் என்றால் மேலும் மேலும் நமக்கு துன்பம் வந்து சேராது. ஒரு டைம் தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படி, இந்த மாதிரி வந்து அவர்களோட துணையை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அடுத்தடுத்த துன்பங்கள் நமக்கு வந்து சேராது. ஏன்னா நம்மளை அவங்க கரெக்டா கைட் பண்ணி கொண்டு போவாங்க. உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொள்ளல். உற்ற அப்படின்னா என்ன? நேர்ந்த, ஓகேங்களா, ஆல்ரெடி நமக்கு வந்து விட்ட, நேர்ந்த துன்பம். நோய்னா என்ன? துன்பம். நேர்ந்த துன்பம் விலக்கி, ஆல்ரெடி நமக்கு நம்மளை வந்து சேர்ந்த துன்பத்தை விலக்கி உறாமை, இதற்கு மேல் வாராவண்ணம், ஓகேங்களா, வந்துருச்சு, அதையும் நீக்கிடுவாங்க. உறாமைனா என்ன? வாராவண்ணம், இதற்கு மேல் வாராவண்ணம். முற்காக்கும், முன் காக்கும், வருமுன் காப்பது, ஓகேங்களா, முற்காக்கும், முன்னால் காப்பாற்றும், வருவதற்கு நமக்கு துன்பம் வருவதற்கு முன்னாலே அவங்க காப்பாற்றுவார்கள். யார் அப்படின்னா பெருமையுடையவர், அதாவது அறிவில் முதிர்ந்தோர், அறிவுடையவர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், ஓகேங்களா. பேணி, அவர்களுடைய நலன் பாராட்டி நாம் நட்பு கொள்ள வேண்டும், அவர்களுடைய துணையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த குறள் பார்க்கலாம். இதுல அணி இலக்கணம் எதுவும் பயின்று வரல, ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்க, முதல் 2 அடியிலையும் 2வது எழுத்து ஒன்றி வருது. அப்ப அடி எதுகை முதல் சீர்லையும் 4வது சீர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 3வது சீர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது எழுத்து ஒன்றி வருது. 1 3 4. அப்ப இது எந்த மாதிரி எதுகை அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா. ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாம். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். அரியது அப்படின்னாவே, அரியதுனாவே என்ன? நமக்கு ரொம்ப சிம்பிளா கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டாதான் நமக்கு அது கிடைக்கும். அரியது அப்படின்றது அதுதான், ஓகேங்களா. ரொம்ப சிரமப்பட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புகழ், பேரு, இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ எளிமையா கிடைச்சிடாது, ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட அரியவற்றுள் எல்லாம் அரிது எது? அரியது அப்படின்றதே கடினமானது தான், ரொம்ப கஷ்டப்பட்டாதான் நமக்கு அந்த விஷயம், அந்த நிலையை அடைய முடியும். அப்படிப்பட்ட நிலையை விட அரியது, அதை விட பெருசு, பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட், ஓகேங்களா. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்னு சொல்லலாம். அப்ப இந்த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெரியாரை பேணி தமரா கொளல், ஓகேங்களா. பெரியாரை போற்றி தமரா கொளல், தம்முடையவர்களாக நாம் நட்பு கொள்ள வேண்டும், ஓகேங்களா. தம்முடையவர்களாக நம்ம ஆக்கி கொள்ளணும், அவர்களை நம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இருக்கிறதுலே பெஸ்டா நீங்க செய்யக்கூடிய விஷயம், ஓகேவா. அதை விட பெஸ்ட் வேற எதுவுமே கிடையாது. பெஸ்ட்னு இருக்கிற ஒரு மைல் ஸ்டோன் இருக்குன்னு வைங்களேன், அந்த மைல் ஸ்டோனுக்கெல்லாம் மைல் ஸ்டோன் எது? இந்த மாதிரி வந்து பெரியோரை, அறிவில் சிறந்தோரை வந்து பாத்தீங்கன்னா அவர்களை பாராட்டி போற்றி நம்முடையவர்களோட நாம் ஆக்கி கொள்வதுதான் அந்த பெஸ்ட், ஓகேங்களா. அந்த மைல் ஸ்டோன் ஆச்சு, அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஒன்னா நமக்கு வந்து அந்த அறிவு இருக்கணும், நமக்கு என்னதான் அறிவு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கைடரை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அறிவுரை கூறுவர்களை, பெரியோரை நம் கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் அது நமக்கு இரட்டிப்பு இல்ல 10 மடங்கு பலத்தை நமக்கு கொடுக்கும். பாருங்க, பெரியவர்களை போற்றி பாராட்டி அவர்களுடன் உறவாடுதல் எல்லா பேர்களையும் விட பெரும் பேராகும், ஓகேங்களா. சொற்பொருள் பாருங்க, அரியவற்றுள் எல்லாம், அரியவற்றுள் அப்படின்னாவே அருமையான பேர்கள், அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது, ஓகேங்களா. அதை விட எல்லாம், அரியவற்றுள் எல்லாம் அப்படின்னா அனைத்தும், அருமையான பேர்கள் அனைத்தும் அருமையானது எது? அரிதே, அருமையானது எது? பெரியாரை, பெருமையுடையவர்களை பேணி, பேணினா என்ன? விரும்பி, இல்ல அவர்களுடைய நலன் பாராட்டி, அவர்களுக்கு ஓப்பனை செய்து, அவர்களை போற்றி, இது எல்லாமே பேணி அப்படின்ற வார்த்தைகளுக்கு உண்டான சொற்பொருள் தான், ஓகேங்களா. பேணி அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான சொற்பொருள் பாருங்க, விரும்பி, நலன் பாராட்டி, ஓப்பனை செய்து, போற்றி, இது எல்லாமே அதற்குண்டான பொருள் தான். தமரா கொளல், தமக்கு நெருக்கமான உறவினராக கொள்ள வேண்டும். அடுத்த குறள் பார்க்கலாம்.
தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையிலெல்லாம் தலை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையிலெல்லாம் தலை. தம்மிற் பெரியார் அப்படின்னா என்ன? நம்மளோட பெரியவர்கள். நம்மளோட பெரியவர்கள் அப்படின்னா நம்மளோட வயதில் மூத்தவர்கள் அல்ல, ஓகேங்களா? அறிவில் மூத்தவர்கள். தம்மிற் பெரியார்னா நம்மளோட அறிவுல மூத்தவர்கள். தமரா ஒழுகுதல். தமரா அப்படின்னா என்ன? நம்மவராக, ஓகேங்களா? நம்முடைய சுற்றத்தாராக, நம்முடைய நட்பு வட்டத்துக்குள், ஓகேங்களா, தம்முடையவராக நடந்து கொள்ள வேண்டும், ஓகேங்களா? நமக்கானவங்க மாதிரி அவங்க கூட நம்ம நடந்துக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நடந்துக்கும் போது அது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் இருக்கக்கூடிய வலிமைகளில் எல்லாமே சிறந்தது இந்த பண்பு தான். இந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறது தான் இருக்கிறதுலேயே இருக்கக்கூடிய வலிமைகளிலேயே சிறந்தது இதுதான். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன் 10 மடங்கு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? உடல் வலிமை வலிமைதான், ஆனால் அதை விட பெஸ்டான வலிமை என்ன? அறிவு வலிமை, மன வலிமை. இதெல்லாம் வந்து எங்கிருந்து கிடைக்கும்? இயல்பாக ஒரு சில பேர்த்துக்கு இருக்கலாம், பட் அப்படி இயல்பாக இருந்தாலும் அதை அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு நமக்கு சொல்லி தருவதற்கு, இல்லை வந்து இந்த இடத்துல நீ தப்பு பண்ற, ஓகேங்களா, இந்த இடத்துல நீ தப்பு பண்ற, இதை நீ பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அறிவு சொல்லும், நீ கிரேட்ரா, நீ வந்து எதை செஞ்சாலும் கரெக்டா இருக்குண்டா அப்படின்ட்டு நம்ம ஒரு 4 விஷயம் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டோம்னு வைங்களேன், 5வது விஷயத்துக்கு நம்மளே நம்ம மூளை வந்து என்ன சொல்லும், நீ 4 விஷயத்த சக்சஸ் பண்ணிட்டடா, நீ எதை செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும், செய் அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா அது திமிர், கர்வம் கொடுக்கக்கூடிய விஷயம், ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு பெரியோர், இந்த மாதிரி அறிவில் முதிர்ந்தவர்கள் இருந்தா தலையில தட்டி, நீ 4 தடவை சக்சஸ் பண்ணியிருக்கலாம், ஆனா இப்ப நீ எடுத்துருக்க டிசிஷன் அப்படின்றது தப்பான டிசிஷன் தம்பி, இந்த மாதிரி நீ செஞ்ச அப்படின்னா முடிஞ்சு போயிடுவ அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு ஒருத்தங்க இருக்கணும். இல்லை அப்படின்னா 5வது டைம் நீ விழுந்த அப்படின்னா முடிஞ்சு, அடுத்த டைம் உங்க மேல ஏறி போறதுக்கு ஆள்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க, நீ நிக்கவே முடியாது, ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரிதான் அறிவில் நீ சிறந்தவனாக இருந்தாலும் நம்மளே வந்து டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறான முடிவுகள் எடுக்க நேரிடும். அது நம்மளுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமனமாக்கிவிடும். அப்ப நமக்கு யாருடைய துணை வேண்டும்? பெரியோரின் துணை வேண்டும். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தம்மிற் பெரியார், நம்மளை விட வந்து அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மை காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிக பெரும் வலிமையாக அமையும். அவர் வழி நடப்பதுன்னா என்ன? அவங்க சொல்லக்கூடிய அந்த பாதையில், ஓகேங்களா, இது தப்பு, இது சரி, இதுல போ அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு நாம் அந்த பாதையில் நடக்க வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி சொல்றாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி இவங்க சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள் எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்துக்கணும். நம்மளை தப்பா கைட் பண்ற ஆளுங்க கூட போய் நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா நம்மளை பிடிச்சி கட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் முதல் குறள்லயே வள்ளுவர் நமக்கு சொல்லிட்டாரு, ஓகேங்களா? அறமுணர்ந்த மூத்தறிஞர்கள் அப்படின்ட்டு அங்கேயே நமக்கு சொல்லிட்டாரு. இப்படிதான் இந்த மாதிரி இப்பேற்பட்ட ஆள்களை செலக்ட் பண்ணிக்கங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை ஏற்று நல்வழி நடங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தம்மிற் பெரியார். தம்மிற் அப்படின்னா என்ன? தம்மை காட்டிலும். தம்மிற் அப்படின்னா தம்மை காட்டிலும். பெரியார் அப்படின்னா பெருமையுடையவர்கள். தமரா, தம்மவராக, நம்முடையவராக, நம்முடைய சுற்றத்தாராக கொள்ளுதல். ஒழுகுதல் அப்படின்னா நடந்து கொள்ளுதல். வன்மை, வன்மைனா வலிமை, எல்லா வன்மையிலெல்லாம் தலை அப்படின்னா இருக்கக்கூடிய வலிமையில் எல்லாம் சிறந்தது அதுதான் வன்மையில் அப்படின்னா வலிமையுள், எல்லாம் அனைத்தும், தலை அப்படின்னா சிறந்தது. அடுத்த குறள் பார்க்கலாமா? அதுல பாருங்க, தொடை வெப்பம். இதுல அணி இலக்கணம் எதுவும் பயின்று வரல. அணி இலக்கணம் எந்தெந்த குறளுக்கு பயின்று வருதோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன், ஓகேங்களா? இதுல தொடை வெப்பம் பாருங்க, முதல் சீரலையும் 3வது சீரலையும் உங்களுக்கு முதலெழுத்து ஒன்றி வருகிறது. அப்போ இது வந்து என்ன அணி அப்படின்ட்டு, சாரி, அப்போ இது வந்து என்ன மோனை அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 1வது சீரலையும் 3வது சீரலையும் முதலெழுத்து ஒன்றி வருகிறது. வேற ஏதாவது வருதா? இல்லை. ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாம்.
சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். அதாவது இதற்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே பாத்தீங்கன்னா உலகம் கண்ணாக கொண்டு, இந்த உலகம் கண்ணாக கொண்டு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க சொல்ற வழியில தான் இந்த உலகம் நடந்து கொண்டு இருக்கிறது. தக்க வழிகளை ஆராய்ந்து, எது நல்ல வழி எது கெட்ட வழி அப்படின்ட்டு ஆராய்ஞ்சு, ஓகேங்களா, சொல்றவங்கள தான் பாத்தீங்கன்னா இந்த உலகம் கண்ணாக கொண்டு நடக்கிறது. அப்படி இருக்கும்போது மன்னவனும், நீ என்னதான் ஒரு நாட்டுக்கு மன்னவனா இருக்கலாம், ஓகே, அரசனா இருக்கலாம், இந்த நாட்டில் இருக்கிற மக்களை எல்லாம் நீ ஆளலாம், ஆனா உன்னை வழி நடத்துறதற்கும் இந்த மாதிரி தக்க வழிகளை ஆராய்ந்து கூறக்கூடிய ஒரு அறிஞரை நீ பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேங்களா, மன்னவனும் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். இதற்கு தான் நம்ம அந்த சொன்ன மாதிரி அந்த மகாபாரதத்துல சொல்லலாம். ஓகேங்களா, பாண்டவர்களுக்கு எப்படி இவர் இருந்தாரோ, யாரு, கிருஷ்ண பரமாத்மா இருந்தாரோ அந்த மாதிரி. இதே பார்த்தீங்கன்னா கௌரவர்கள் சைடில் பீஷ்மர் இருந்திருப்பார். ஓகேங்களா, பீஷ்மர் நல்ல மனிதர். ஓகேங்களா, அறம் சார்ந்த விஷயங்களையே பேசக்கூடியவர், நல்வழியில் தான் நடக்கணும்னு சொல்லக்கூடியவர். பட் அதை கேட்கறதுக்கு துரியோதனனுக்கு மனமில்லை. அப்ப அவங்க சைடில் அந்த மாதிரி பெரியோர்கள் இருந்தும், அறிவில் சிறந்தோர்கள் இருந்தும் அதை கேட்காம நான் சொல்றதுதான் செய்வேன். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சகுனி, ஓகேங்களா, நல்ல கிரேட் எக்ஸாம்பிள். நம்ம எப்படி ஒரு பெரியோரை நாம் துணை கொள்ளக்கூடாது என்பதற்கு நல்ல எடுத்துக்காட்டு சகுனி. ஓகேங்களா, அப்ப சகுனியின் துணையோடு நல்ல நல்ல என்ன சொல்றது, ஒரு அறிவாளியான, அறிவில் சிறந்தோரான, அறிவில் சான்றோரான பீஷ்மரின் பேச்சை கேட்காமல் சகுனியின் பேச்சை கேட்பதால் என்ன முடிவு வந்தது? மகாபாரத போரில் தோல்வி. 100 சகோதரர்களும் இறந்து போனார்கள். கௌரவர்கள் 100 கௌரவர்களும் இறந்து போயிடுவாங்க. ஓகேங்களா, அப்ப எதிர் முக்கியம், எந்த மாதிரி ஆட்களை நாம் பெரியோராக ஏற்றுக்கணும், நம்மளுடைய நமக்கு பிலாசபரா, நமக்கு ஒரு மென்டரா, நமக்கு ஒரு கைடரா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அதை ஃபைன் பண்ணி எடுத்துக்கணும். சும்மா ஏனாவது ஆனான்ட்டு சகுனி மாதிரி ஆளுங்களை எடுத்துக்கிட்டோம்னா போதும், நம்மளை முடிச்சு கட்டுறதுக்கு வேற ஆளுங்களே தேவையில்லை, முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸோ தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னவனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். சூழ்வார் அப்படின்னா யாரு? அறிவுடையார். சூழ்வார் அப்படின்னா அறிவுடையார். கண் அப்படின்னா கண் விழியாக, ஓகேங்களா, உலகத்திற்கே அவர்கள் விழியாக இருந்து இதுதான் நல்ல விஷயம், இதுதான் கெட்ட விஷயம் அப்படின்ட்டு அறிஞ்சு பகுப்பறிஞ்சு சொல்றாங்க இல்லையா. கண் அப்படின்னா விழி, விழியாகும்படி ஒழுகலான் நடந்து கொள்ளுதலால், யார்? அறிவுடையவர்கள் நடந்து கொள்ளுதலால் மன்னவனும் வேந்தனும் சூழ்வாரை, அந்த மாதிரி பெரியவர்களை சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னா நட்பாகி கொள்ள வேண்டும். ஓகேங்களா, அடுத்த குறள் பார்க்கலாமா? ஸோ இதில் வர தொடை விருப்பம், இந்த குறளில் வர தொடை விருப்பம் என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 அடியிலையும் முதல் எழுத்து ஒன்றி வருது, 2 அடியிலையும் 2வது எழுத்து ஒன்றி வருது. ஓகேவா, ஸோ இது என்ன இணை, சாரி, என்ன மாதிரி மோனை, என்ன மாதிரி எதுகை அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த குறள் பார்ப்போம். தக்கார் இனத்தனாய், தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக, தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில். தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில். அப்படின்னா என்ன? தக்கார் அப்படின்னா தகுதியுடையவர்கள். ஓகேங்களா, நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு குறள்ல பார்த்திருப்போம், தக்கார் தகவிலார் அப்படின்ட்டு. தக்கார் அப்படின்னா தகுதியுடையவர்கள், தகவலார்னா தகுதி இல்லாதவர்கள். ஓகேங்களா, அப்ப தகுதியுடையவர்கள், தகுதியுடையவர்கள் சேர்க்கையுடையவனாய் அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை. அப்ப தகுதியுடையோரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும், அவர்கள் சொல்லும் வழி நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது பகைவர்களால்
நமக்கு நடக்கக்கூடிய தீங்கு அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர்கள் அந்த அந்த என்ன சொல்றது, அதுதான் ஸ்மார்ட் திங்கிங். அவன் இதை தான் செய்வான், ஒரு செஸ் மாதிரி, சதுரங்க ஆட்டம் மாதிரி, அவன் இப்படிதான் இந்த வேலையை செய்வான் அப்படின்றது முன்னாலே நம்ம கணிப்போம். அந்த கணிப்பை யார் செய்வார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவில் சிறந்த பெரியோர்கள் செய்வார்கள். ஓகேங்களா? உன்னுடைய பகைவனா இருப்பவன் உனக்கு இந்த மாதிரி விஷயத்தான், நீ இந்த விஷயத்தை எடுத்து வச்சிருக்கியா, அடுத்து உனக்கு இந்த மாதிரி விஷயத்தை தான் அவன் தூக்கிட்டு வருவான் அப்படின்றத முன்னாடியே கணிக்கக்கூடியவர்கள் யார்? அறிவில் சிறந்த பெரியோர்கள். அப்படி அறிவில் சிறந்த பெரியோர்களை நாம் சார்ந்து நடக்கும் போது அவன் என்னதான், அந்த பகைவன் என்னதான் நமக்கு அகைன்ஸ்டா பிளான் பண்ணாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னரே கணிச்சு அதை நம்மிடம் இருந்து விலக்கி விடுவார் யார்? அறிவில் சிறந்த பெரியோர் அந்த வேலையை செஞ்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கும் மகாபாரதத்தை எடுத்துக்கலாம். ஏன் சார் திருப்பி திருப்பி மகாபாரதத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அது பெரும்பாலும் எல்லாரும் பார்த்துருப்போம் மகாபாரதத்தை. அட்லீஸ்ட் ஒரு சீரியலாவது, விஜய் டிவியில் வந்த சீரியலாவது ஜென்ரலாக நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் திருப்பி சொல்றேன். வேறெல்லாம் ஒரு காரணம் இல்லை மகாபாரதத்தை சொல்றதுல. இப்ப சகுனி பாத்தீங்க அப்படின்னா, சகுனி கிருஷ்ணனுக்கு ஈக்குவலான ஒரு மைண்ட் செட் உள்ள ஆளு. ஓகேங்களா? அவ்வளவும் பாத்தீங்கன்னா சரியான பிரில்லியன்ட். ஆனா அந்த பிரில்லியன்சி பாத்தீங்கன்னா அவர் கரெக்டான நல்ல வழிகளுக்கு யூஸ் பண்றதே கிடையாது. யாரு? சகுனி. ஓகேங்களா? அவ்வளவு பிரில்லியன்ட், கிருஷ்ணனுக்கு ஈக்குவலான பிரில்லியன்ட் சகுனி. ஆனா அந்த பிரில்லியன்சியை தவறான வழிகளில் மட்டுமே செயல்படுத்துவார். கிருஷ்ணர் மட்டும் இந்த சைட்ல, பாண்டவர்கள் சைடில் இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்? சகுனியோட பிரில்லியன்ஸ் கண்டிப்பா கௌரவர்களை ஜெயிக்க வைத்திருக்கும். போரிடாமலே ஜெயிக்க வைத்திருக்கும். அதுக்கப்புறம் தான் போரெல்லாம், போர் சண்டை புரியாமலேயே கௌரவர்கள் ஜெயித்திருப்பார்கள். எதனால? சகுனியோட பிரில்லியன்ஸினால. அப்ப பகைவனுக்கு அந்த அளவுக்கு பிரில்லியன்ஸ் இருக்கு. அந்த பிரில்லியன்ஸியை இவங்களை, பாண்டவர்களை அட்டாக் பண்ணாம பாதுகாக்கிறது யாரு? கிருஷ்ணன். அப்ப அறிவில் சிறந்த ஒரு பெரியோர் உங்கூட இருக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கிறவன் எந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டோட இருந்தாலும் சரி, படை வலிமையா இருந்தாலும் சரி, இல்ல மன வலிமை, இல்ல என்ன சொல்றது, ஒரு புத்தி கூர்மையுடையவனாக இருந்தாலும் சரி, எந்த வழியிலெல்லாம் உன்னை நாசம் பண்ணணும் அவன் பிளான் பண்ணாலும் அது எல்லாமே தடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அறிவில் சிறந்த பெரியோர் உங்க கூடவே இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க உங்க கூட இருக்கும்போது உனக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது? அவங்க திங்க் பண்ண போறாங்க, அவங்க சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது, ஜெயிச்சிடலாமே. அப்ப ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன பண்ணுவான்ற அந்த ஒரு கவலைக்குள்ள நீங்க போகவே தேவை. அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ். அவன் என்ன பண்ணிடுவான், அவன் அப்படி வந்துடுவானா, இப்படி வந்துடுவானா, அதெல்லாம் ஸ்ட்ரெஸ். நம்ம வேலையை செய்யணும். இவங்க சொல்றாங்க, ஓகே, அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள். அவங்க சொல்றபடி நடந்தாவே போதுமானது, நீங்க நல்லா இருக்கலாம், உங்களுக்கு வேண்டிய வெற்றி கிடைக்கும். தக்கார் தகுதி உடையவர், இனத்தனாய் சேர்க்கை உடையவனாய், தகுதியுடையவரோடு சேர்க்கை உடையவனாய் தான் நடந்து கொள்ள வேண்டும். தான் அப்படின்னா நம்ம நடந்து கொள்ள வேண்டும். வல்லானை, வல்லானைனா திறமையுடையவன். ஓகேங்களா? யாரு? பகைவர். ஓகேங்களா? திறமையுடைய பகைவர் இருந்தாலும், செற்றார்னா பகைவர். செய்ய கிடந்தது செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? உன்னுடைய பகைவர் திறமையுடையவனாகவே இருந்தாலும் அவனால் உனக்கு ஒண்ணுமே செஞ்சிட முடியாது. ஏன்னா உன்னை பாதுகாக்கிறதுக்கு அறிவில் சிறந்த பெரியோர் உன்னிடம் இருக்கிறார். அடுத்த குறள் பாருங்க. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தகைமையவர். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தகைமையவர். அதாவது நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா நம்மளை டே தப்பு பண்றடா அப்படின்னு டக்குன்னு மண்டையில அடிச்சு சொல்லணும். டே முர்ரா மச்சான் பார்த்துக்கலாம், சைடா என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? அது என்கரேஜ்மெண்ட். ஆனா நம்ம தப்பு செய்யறோம் அப்படின்றத புரிஞ்சு, தம்பி நீ தப்பு செய்யற அப்படின்ற மண்டையில தட்டி, இதை செய்யாதரா, இதை மட்டும் செய்ய, இதை மட்டும் கரெக்டா செஞ்ச அப்படின்னா உனக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பெரியவரோட துணையுடன் நீ வாழ்ந்து வந்த அப்படின்னா உன்னை கெடுக்க வழிமுடையவர்கள் யாருமே கிடையாது. எப்படி பகைவர்கள் உன்னை வீழ்த்த முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி பகைவர் மட்டும் கிடையாது, உன்னை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எப்ப நீ செய்யக்கூடிய தீயானவற்றை கண்டு உன்னை மண்டையில அடிச்சு
தம்பி நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரியவரை நீங்க உங்க பக்கத்துல வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, வச்சுக்கிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களை கெடுக்கக்கூடிய சக்தி அப்படின்றது எதற்குமே கிடையாது. அப்படிப்பட்ட வலிமையான சக்தி இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தகைமை அவர். இடிக்கும்னா என்ன? கடிந்துரைப்பது, மண்டையில தட்டி சொல்றது கடிந்துரைப்பது. துணையாரை துணையாக தன்மையுடையவரை, ஓகேங்களா, நமக்கு புத்தி சொல்றவங்க. ஆழ்வாரை உடையவரை, நமக்கு புத்தி சொல்றவங்க நம்ம கூட வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா யார்தான், யாருன்னா யார்தான் அழிக்கும் தன்மையுடையவர், கெடுக்கும் தகைமையவர்னா அழிக்கும் தன்மையுடையவர். நம்மளை அழிக்கிறதுக்கு ஒரு சக்தியும் கிடையாது. ஏன்னா அவர்கள் நம் கூடவே இருக்கிறார்கள். இதுலயும் பாருங்க தொடை விருப்பங்கள் இருக்கு. என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு தொடை விருப்பங்களை நீங்க ஃபைன் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ப்ராக்டிஸுமே நமக்கு நிச்சயம் கை கொடுக்கும். எதுவுமே வீணா போகாது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ப்ராக்டிஸும் நமக்கு நிச்சயம் பலனளிக்கும். அதை நிச்சயம் செய்யுங்க. ஓகேங்களா? அடுத்த குறள் பாருங்க. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். அதாவது நமக்கு புத்தி சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு வைங்களேன். ஓகேங்களா? புத்தி சொல்வதற்கே நமக்கு ஒரு பெரியவர்கள் இல்லை, அறிவில் சிறந்தவர்கள் நம்ம கூட இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? தன்னை அதாவது நம்மளை அழிக்கிறதுக்கு பகைவர்கள்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? பகைவரே இல்லை அப்படின்னாலும் நம்ம கெட்டழிந்து விடுவோம் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா, தம்பி நீ தப்பு பண்றன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கணும். அந்த மாதிரி பெரியவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும். அதை யார் தேடிக்கொள்ள வேண்டும்? ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் தேடிக்கொள்ள வேண்டும். ராஜகுரு அப்படின்லாம் நமக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு அரசு இருக்கு அப்படின்னா மன்னராட்சியில ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார். ராஜகுரு அப்படின்றது யாரு? மன்னனுக்கே புத்தி சொல்வதுதான் அவருடைய வேலை. யாருக்கு? ராஜகுருவுக்கு. அந்த மாதிரி ஒரு மனிதரை நீ வைத்துக் கொள்ளாவிட்டால் என்ன ஆகும்? அப்ப உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நீ செய்வ. அப்போ உனக்கு பகைவர்களே இல்லாவிட்டாலும் உன்னுடைய சுய சிந்தனைகளே உன்னை அழித்துவிடும். ஏன்னா நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நினைச்சு தப்பான விஷயங்கள் நம்ம செய்யற மாதிரி ஆயிரும். அப்படி அந்த தவறான விஷயங்கள் நாம் தொடர்ந்து செய்யும் போது என்ன ஆகும்? நம்மளை அழிச்சிக்கிறதுக்கு காரணமாயிடும். ஓகேங்களா? பகைவர் தான் நம்மளை அழிக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காக வைத்துக் கொள்ளாத போது உங்களை நீங்களே அழித்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளீர்கள் அப்படின்றது தான் அர்த்தம். பகைவன் தான் ஒரு எனிமை தான் உங்களை அழிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டழிவான். கெடுப்பாரிலானும் கெடும். கெடுப்பார் இல்லாவிட்டாலும் கெட்டு போயிடுவான். அதுதான் கெடுப்பாரிலானும் கெடும். இடிப்பாறை கடிந்துரைப்பாறை இல்லாத, ஓகேங்களா, அந்த மாதிரி புத்தி சொல்லுபவர்கள் இல்லாத. ஏமரா அப்படின்னா காவலற்ற, அந்த மாதிரி பாதுகாப்பற்ற மன்னன். ஓகேங்களா? ஏமரா அப்படின்னா காவலற்ற, பாதுகாப்பு இல்லாத, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு. அது ஒரு பாதுகாப்பு வளையம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். நமக்கு அந்த மாதிரி புத்தி சொல்ற பெரியவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. அந்த பாதுகாப்பு வளையம் இல்லை அப்படின்னா நடக்கிறது தான் நமக்கு இந்த குறள்ல வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மன்னன், நாட்டுடைய தலைவன், வேந்தன். ஓகேங்களா? கெடுப்பார் அப்படின்னா கேடு விளைவிப்பவர் இல்லையாயினும் தானே கெட்டழிவான். ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாம். முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாக்கில்லை நிலை. முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாக்கில்லை நிலை. அதாவது முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை அப்படின்னா, ஒரு தொழிலை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னாவே பாத்தீங்கன்னா முதலீடு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. முதலீடுன்னு ஒண்ணு நீங்க போட்டீங்கன்னா தான் அதுல இருந்து வருமானம் ஒண்ணு வரும். வெறுங்கையில முளம் போட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பூ இருந்தாதான் கையில முளம் போட முடியும். வெறுங்கையில எப்படி முளம் போடுறது?
அப்ப முளம் போடணும் அப்படின்னா கையில என்ன இருக்கணும்? பூ இருக்கணும். அப்ப அந்த பூ தான் வந்து ஒரு முதலீடு மாதிரி வச்சுக்கங்களேன். ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா முதலீடு போடணும். நான் முதலீடே போட மாட்டேன், எனக்கு அங்க இருந்து லாபம் மட்டும் வரணும், வருமானம் மட்டும் வரணும்னா எங்க இருந்து வரும்? சட்டிலே இல்லைன்னா அகப்பையில எங்க இருந்து வரும்? அப்ப என்ன பண்ணணும்? முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை. நீ முதலீடு செய்யல அப்படின்னா உனக்கு வருமானம் கிடையாது, ஊதியம் கிடையாது. அதுபோல மதலையான் சார்பிலார்க்கு இல்லை நிலை. மதலை அப்படின்னா என்ன? மதலை அப்படின்னா தூண். மதலை அப்படின்னா தூண். தூண் ஒரு வீட்டையே கட்டுறோம். தூண் தூண் வந்து எதற்காக நம்ம வைக்கிறோம்? அந்த பில்லர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த பில்லர் எதுக்கு? அந்த பில்டிங்கே தாங்கி பிடிக்கக்கூடியது எது? அந்த தூண் தான், அந்த பில்லர்ஸ் தான். ஓகேங்களா? அப்ப அந்த பில்லர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு வீடு கட்டுறீங்க, பில்லர்ஸே இல்லை, அப்படியே கட்டுறீங்க, சும்மா ஜாம் 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 ஜாம்ட்டு புட்டு ஏத்துன்னு ஏத்துறீங்க ஹைட்டு. ஓகேங்களா? பாக்குறதுக்கு எல்லாம் அசந்து போற அளவுக்கு ஒரு வீட்டை கட்டிட்டீங்க, ஆனா பில்லர்ஸே இல்லை, வீடு அப்படி சரிஞ்சிடும். கரெக்டு தானே? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கரெக்டா? அப்படிப்பட்ட ஒரு பில்லர் மாதிரி இருக்கக்கூடிய ஆள் வந்து இல்லாதது போனால் பாருங்க, கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை நம்மளை வந்து தாங்கி நிற்கக்கூடிய துணை இல்லாதவர்களின் நிலை. நமக்கு அந்த மாதிரி பேக் போனா இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லை, ஒரு பில்லரா இருந்து நம்மளை சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அது எது போன்ற நிலை? முதலீடு செய்யாத வாணிபத்தில் வருவாய் இல்லாத நிலையே போன்றதாகும். அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பேரிசன் கொடுத்திருக்காரு. எதற்கும் முதலீடு போடல அப்படின்னா வருமானம் வராது. தூண் போன்ற ஒரு ஆள் வந்து உங்க கூட சப்போர்ட்டுக்கு இல்லை அப்படின்னா சாரி, தூண் போன்ற ஒரு ஆள் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னா நீங்க நினைச்சது எதுவுமே நல்லபடியா நடக்காது. ஓகேங்களா? அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது, சரிஞ்சிடும். கரெக்டா? அது போலதான் அப்படின்ட்டு இங்க கம்பேரிசன் கொடுத்திருக்காரு. எதற்கும் முதலிலாருக்கு ஊதியம் இல்லை, அப்படியே மதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை. அந்த நிலை எப்படிப்பட்டது? அந்த நிலை எப்படிப்பட்டது? எப்படி வந்து ஒரு முதலீடு செய்யாமல் வருமானம் பெற முடியாதோ அது போன்ற நிலை தான். நமக்கு சப்போர்ட் பண்றவங்க இல்லை அப்படின்னா நம்ம எதையும் செய்துவிட முடியாது. அந்த மாதிரி நிலை தான் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. முதல் அப்படின்னா என்ன? மூலதனம். மூலதனம் இல்லாதவர்க்கு வருவாய் லாபம் இல்லை. முதலைனா தூண், சார்பு அப்படின்னா துணை, சார்புனா துணை, இலார்க்கு இல்லாதவர்க்கு இருக்கக்கூடிய நிலைதான். ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நிலை தான். அப்ப இது என்ன அணி? போலன்ற ஓமோர்பு உங்களுக்கு விளக்கம் பார்க்கும்போது வருது. அப்ப இது என்ன அணி? எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்த குறள் பார்க்கலாங்களா? இந்த அதிகாரத்திலேயே அந்த ஒரு குறள்ல மட்டும்தான் எடுத்துக்காட்டு ஓமை அணி வரும். மற்றபடி எந்த இதுலயும் உங்களுக்கு அணி பயின்று வராது. பல்லார் பகைகொளலிற் பத்தடுத்த தீமைத்தே நல்லா தொடர்கை விடல். பல்லார் பகைகொளலிற் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். அதாவது நல்லவர்களுடைய தொடர்பை நாம் கைவிடுவது என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பலருடைய பகையை தேடிக்கொள்வதை விட கேடு விளைவிக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ பலருடைய பகை, நம்ம வந்து பகைமையை தேடிக்கிறோம். நம்ம பேசுற விதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பகைமை உண்டாயிரும். ஏன்னா நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி ஆள் இருப்பாங்க. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வந்து வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னீங்களே, நம்மளை வந்து நம்மளே வந்து ஒரு பகைமை வட்டாரத்தை நமக்கு உருவாக்கிக்கிற மாதிரி. ஓகேங்களா? அதை விட அந்த மாதிரி நீங்க பகைமையை உருவாக்கி கொள்வதை விட கேடான விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லவர்களுடைய தொடர்பை நீங்க கைவிடுவது. 10 மடங்கு கேடு உங்களுக்கு அதுதான் விளைவிக்கும் அப்படின்றது. அததான் இங்க பத்தடுத்தன்னா என்ன? 10 அடுத்த அப்படின்னா 18 மடங்கு, 10 மடங்கு. 10 அடுத்த அப்படின்னா 10 மடங்கு தீமை எது கொடுக்கும்? பல்லார் பகைகொளலிர். ஓகேங்களா? பல பகைவர்களை நீங்கள் கொண்டிருப்பதும் அதை விட 10 மடங்கு தீமை எது? பகைவர்கள் இருப்பது நமக்கு தீமைன்னு நாம் சொல்றோம்.
அந்த மாதிரி நீங்க நிறைய பகைமையை வளர்த்து வச்சிருங்க, அது தீமை தான். ஆனா அதை விட தீமை 10 மடங்கு தீமை எது நமக்கு தரும்? நல்ல தொடர்பை விட, நல்லவர்களோட தொடர்பை நாம் விட்டொழிகிறது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நல்லவருடைய துணையை நாம் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லவரோட தொடர்பை நாம் கைவிட்டால் நம்மளே முடிச்சுக்கிறதுக்கு நம்மளே குழி வெட்டிக்கிட்டோம், நம்மளே போய் படுத்து நம்ம மேல போட்டு படுத்துக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? அதற்கு இணையாதான் இதை நம்ம எடுத்துக்கணும். பல்லார் அப்படின்னா பலர், பகைமை, கொழலின் கொள்ளுதலை விட, பலர் பகைமை கொள்ளுதலை விட பத்தடுத்த பதிற்று 10 மடங்கு. ஓகேங்களா? தீமை எது? தீங்குடையது எது? நல்லார், நற்பண்புகள் நிறைந்தவர் பெரியோர்கள். ஓகேங்களா? அவருடைய தொடர்பை, நட்பை, உறவை கைவிடல், முற்றிலும் நாம் நீக்கிவிடுதல் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப கேடான விளைவை நமக்கு உண்டாக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதோட பாத்தீங்கன்னா இந்த 10 குறட்பாக்களுக்குமான விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். ஸோ புக் பேக் கொஸ்டின் நம்ம பார்த்தலாம். ஓகேங்களா? இது 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா குறள், சொற்பொருள், இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க. இலக்கண குறிப்பெல்லாம் உங்களுக்கு மேடம் கிளியராக கிளாஸ் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லாத்துக்கும், இதற்கு மட்டும் கிடையாது, இலக்கண குறிப்பிலேயே இங்கே எந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு மேடம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை பாருங்க, இலக்கண குறிப்பு ரொம்ப எளிமையாக புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல் 2 பாடல், இந்த பெரியாரை துணை கோடல்ல முதல் 2 பாடல் பாத்தீங்கன்னா பெரியார்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற அந்த இலக்கணத்தையும் அவரை துணையாக நாம் கொள்ளுவதுடைய தேவையையும் பற்றி நமக்கு இந்த அதிகாரம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி 3வது குறள்ல இருந்து 5வது குறள் வரைக்கும் 3, 4, 5 இந்த 3 குறட்களும் பெரியாரை துணை கொள்வதன் சிறப்பு என்ன அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கு. அடுத்து 6வது குறளும் 7வது குறளும் பாத்தீங்கன்னா பெரியோரை துணை கோடுவதன், அதாவது துணையாக கொள்வதின் பயன் என்ன நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன பயன்? பகைவர்களால் நமக்கு எந்த ஒரு தீங்கும் வராது. ஓகேங்களா? இதுதான் பெரியாரை நாம் துணையாக கொள்வதோடைய பயன். கடைசி இந்த 8, 9, 10 இந்த 3 குறள்களையும் பாத்தீங்க அப்படின்னா பெரியாரை துணையாக நாம் கொள்ளாவிட்டால் ஏற்படக்கூடிய குற்றங்கள் என்னென்ன அப்படின்ட்டு நமக்கு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட்ஸ் கம்பல்சரி எடுத்துக்கங்க. 10 எடுத்த அப்படின்னா என்ன? 10 மடங்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துக்கான கொஸ்டினே கிடையாது. அறனறிந்து டேஸ் அறிவுடையார் டேஸ் திறனறிந்து டேஸ் குறள். இதுதான் முதல் குறள். கரெக்டா? என்ன குறள் அது பாருங்க. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் யார்? மூத்த அறிவுடையோர். ஓகேங்களா? மூத்த அறிவுடையார்களை நாம் திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டும். அறிவற்றுள்ளெல்லாம் அரிது எது? பெரியோரை பேணி தமரா கொளல். முதலில்லாருக்கு எண்ணமில்லை, முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை. ஸோ இதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கிளாஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த குறுவினாக்களுக்கு சிறுவினாக்கள் எல்லாத்துக்குமே நம்மளால ஆன்சர் இது பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப நமக்கு அந்த குறளுக்கு உண்டான விளக்கம் நம்ம எளிமையா ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சிருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நீங்க ஜஸ்ட் யோசனை பண்ணி பாருங்க, இதுக்கு என்ன அப்படின்ட்டு யோசனை பண்ணி பாருங்க. ஸோ இது என்ன சொல்றது, கொஸ்டின் இந்த மாதிரி விளக்கம் டைப்ல கொஸ்டின் வருது அப்படின்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ திருக்குறளை பற்றி திரு கல்யாண சுந்தரனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, இல்ல ஒரு நிறத்தாருக்கோ, இல்ல ஒரு மொழியாருக்கோ, இல்ல ஒரு நாட்டை சேர்ந்தது கிடையாது. ஓகேங்களா? அதனாலதான் அது உலக பொதுமறைன்னு சொல்றோம். உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமானதுதான் இந்த திருக்குறள். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் தமிழ்ல இருக்கு அப்படின்றதுனால நம்ம அதை பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா திருக்குறள் நமக்கு மட்டும் சார்ந்ததான்னு கேட்டீங்கன்னா கிடையாது.
ஓகேங்களா. ஸோ ஒரு ஹிந்துஸ்க்கு மட்டும் வந்து சொந்தமா, இல்லை கிறிஸ்டின்ஸுக்கு சொந்தமா, இல்லை முஸ்லீம்ஸுக்கு சொந்தமா, யாருக்குமே சொந்தம் கிடையாது. ஒரு ஜைனிஸ்ட் யாருக்கும் சொந்தம் கிடையாது, எல்லாத்துக்குமே சொந்தம். ஓகேங்களா. இது ஒரு காமெடி கூட ஒரு பகவதி படத்துல வந்து பாத்தீங்கன்னா இது உங்கள் சொத்து அப்படின்ட்டு ஒரு பஸ்ஸுக்கு பின்னாடி எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஓகேங்களா. நான் படிச்சா என் சொத்து, நீ படிச்சா உன் சொத்து அப்படின்ட்டு. அப்ப திருக்குறள் என்ன மாதிரி சொத்து? எல்லாருக்கும் உண்டான ஒரு பொது சொத்து. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது. திருக்குறள் மட்டும் இல்லை அப்படின்னா தமிழ் இனம், தமிழ் மொழி இப்படி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதை பறைசாற்றக்கூடிய நூல் எது? திருக்குறள். ஓகேங்களா. அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கியாபே விஸ்வநாதம். ஓகேங்களா. ஸோ திருவள்ளுவர் பத்தி நம்ம சொல்லும் போது இதை பத்தி டீட்டெயில்டா உங்களுக்கு ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா. இது வந்து 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல கொடுத்துருக்கிறது. வெறும் குறள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, எல்லா குறளும் இருக்காது, வெறும் 3 குறள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பழைய புக்குலாம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 குறள் இருக்குன்னா 10 குறளுக்கும் பொருள், இந்த மாதிரி இலக்கண குறிப்பு, பிரித்தெழுதுக, பகுபத உறுப்பு இலக்கணம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழைய புக்ல கொடுத்துருந்தா மட்டும்தான் இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, தொடை விருப்பம் பாருங்க, டீட்டெயில்டா எந்தெந்த சீர் புரிந்து வந்தது அப்படின்னா என்னென்ன மாதிரி எதுகை, மோனை, ஏய்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதை வந்து பாத்தீங்கன்னா யாப்பிலக்கணம் அப்படின்ற கிளாஸ்ல நம்ம எடுத்திருக்கோம். அதற்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ யாப்பிலக்கணம் நீங்க சர்ச் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு யூடியூப்ல வரும், பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.